டேய் ஏன்டா ரெட் கலரில் இருக்கீங்க? நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேபர்டாகில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரீட். டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னால் ஃபான் கலரில் இருந்து உருவான ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரீடு. இந்த ப்ரீடுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாக்ஸ் ரெட் லேபர்டாக். இந்த டாகினுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு லேபர்டாகினுடைய ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்ற இடத்துல தான் இந்த லேபர்டாக் உருவாச்சு. அதனுடைய ஃபஸ்ட்டு கலர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பிளாக் தான். லேபர்டாகுடைய முதல் கலர் அப்படின்னா நமக்கு பிளாக் தான். அதனுடைய வளர்ச்சி தான் படிப்படியாக நமக்கு வந்து ஃபான், சாக்லேட், இன்னொன்று இந்த ரெட் பாக்ஸ் அப்படின்ற கலர்ஸில் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து பொதுவாக லேபர்டாக் அப்படின்னு சொன்னோம்னா எப்போவுமே தண்ணிக்குள்ளே போய் படுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஹீட்டு தாங்காது. ஆனால் இந்த கலர்ஸ் இது டார்க் ப்ரௌன், அதுக்கு அடுத்தபடி இந்த கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹீட்டு தாங்குகிற கண்டிஷனில் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கும் இது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவில் இந்த கலர் இருக்கிறதா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒயிட்டு, பியூர் ஒயிட் வந்து ஒரு சேரும் சகதியுமான இருக்கக்கூடிய இடத்துல நம்ம விடும்போது உடனே வந்து அது உடம்பெல்லாம் வந்து டஸ்ட்டை கொண்டுட்டு வந்துடும். நம்ம பார்க்கும்போதும் உடனே அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற இது தோணும். இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலரே வந்து கோல்டன் பொன்னிறத்தில் இருக்கிறதுனால செம்மண்ணில் இருந்து விளையாடி வரும்போதும் பெரிய அளவுக்கு அந்த கலர் வேரியேஷன் இல்லை, எல்லாமே ஒரே கலர்ஸில் இருந்துகிட்ருக்கு. அப்படின்னா எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இப்போது லேபர்டாக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக்கான ப்ரீடாக தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம வளர்க்கக்கூடிய விதத்தை பொறுத்து இந்த ப்ரீட், அதாவது இது வந்து சாஃப்டான ப்ரீடாக இருந்தாலும் இந்த டாகுகள் வந்து கொஞ்சம் வயலண்டாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்த்துறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். கார்டிங், இப்போ வீட்டிலே சில பேருக்கு வந்து ஒரு கார்டிங் டாக் தேவை, ஒரு மைல்டான கார்டிங் டாக் தேவை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த லேபர்டாக் பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ரெட் அப்படின்றது ரொம்ப ரேர். பிளாக்கு, ஃபானு, சாக்லேட் இதெல்லாமே நார்மலாக எல்லா இடத்துலையும் இருந்தாலும் இந்த பாக்ஸ் ரெட் அப்படின்றது ரொம்ப ரேர் கலர் தான். அதனால் பப்பீஸ் தேவைப்படுறவங்க, இதை பார்க்குறவங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம கையில் வந்து மொத்தம் 5 பப்பீஸ் தான் அவைலபிள் இருக்குது. ஒரு ஃபீமேலும் 4 மேலும். இவங்க வந்து கடைக்குட்டி பாருங்கள், அதனுடைய பாக்ஸ் கலர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க வந்து கடைக்குட்டி. அதனால் இதை வந்து ஒரு 1 வீக் கழித்து நம்ம கொடுப்போம். இதை இவங்க எல்லாரையும் கொடுத்துட்டு அப்புறம் மதர் ஃபீடிங் கொஞ்சம் நல்லா எடுத்தப்புறம் இதை கொடுப்போம். அதனால தான் அவங்க சைடில் உட்காந்துருக்காங்க. இவங்களோட சேர்ந்து ஃபைட் போட வேண்டாம்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல தனியாக உட்காந்துருக்காங்க. ஆனால் எல்லா டாகை விடவும் இது வந்து நல்ல சுறுசுறுப்பு கூடுதலாகவும் இருந்துகிட்ருக்கு. சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, அவங்கள நசுக்கி போட்டுருவாங்க. இப்போது நமக்கு எல்லா இடமும் பரவலாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பப்பீஸை எடுத்தோம்னா நமக்கு வந்து ஏதாவது டிசீசஸ் வந்துடுமா அப்படின்ற ஒரு பயம் எல்லார் மத்தியிலையும் இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த பப்பீஸை நீங்கள் எடுக்கிறதுல எந்த பயப்படவும் வேண்டாம். ஏன்னா நீங்கள்
பப்பீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பப்பீஸ் எடுக்கக்கூடிய இடம் எந்த மாதிரி, அல்லது வந்து நம்ம ஒரு கூட்டமாக பப்பீஸை போட்டு அடைச்சி வச்சிருக்கிற இடத்துல போய் எடுக்கிறோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஃபாதர் மதர் பப்பி ஓப்பன் பிளேஸில் தான் இது குட்டி போட்டு பிறந்துச்சு. இதுக்கு தனியாக நம்ம ஏசிக்குள்ளேயோ அல்லது ஒரு கம்பேக்காக ஒரு உள்ள ஒரு ஏரியாலேயோ போட்டு வளர்க்கல. இயற்கையாக பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான இடத்துல தான் அது குட்டி போட்டு ஓப்பன் அட்மாஸ்பியர் ஏர், இது வந்து பிறந்த அன்னையில் இருந்து இதுக்கு வந்து நம்ம பல்பு போட்டோ அந்த மாதிரி எல்லாம் போட்டு வளர்க்கல. இயற்கையாக குட்டி போட்டு இயற்கையாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த இயற்கையாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பப்பீஸை நம்ம எடுத்துகிட்டு போய் வளர்க்கும்போது அதுக்கு வந்து வேறு ஏதாவது வித்தியாசமான டெம்பரேச்சர் சைடில் கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே தேவையில்லை. இதனுடைய ஃபுட்டு மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த டாக் என்ன ஃபுட்டு சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராயல் கேனின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலும் எக்கும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்குறோம். மற்றபடி வந்து டெய்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ml போனிசம் கொடுத்துட்ருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி அதனுடைய ஃபுட்டு வந்து அதுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகணும், குழந்தையாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக. இன்னொன்று அது பால் குடிச்சிட்டு கொஞ்சம் ஓடி ஆடி திரிகிறதுனால ஈஸியாக டைஜஷன் ஆகிடுது. இப்போ நமக்கு வந்து இந்த பப்பீஸ் வந்து 35 days ஆகுது. நியர் ஒரு 40 days மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டாக்டர்ஸை ஃபாலோ பண்ணி வேக்சினேஷனையும் கிளியர் பண்ணி எடுத்து நம்ம வளர்த்தோம்னா இதுகளுக்கு எந்த டிசீஸோ அல்லது வந்து வேறு மாதிரி எதுவும் அதுக்கு வந்து உள்ள அப்சர் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து பப்பீஸ் வந்து நீங்கள் என்னைக்கு எடுக்க போகிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் அது தாய்கிட்ட இருந்து தான் பால் குடிச்சிட்டு மற்றபடி சப்ளிமெண்ட்லேயும் தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே நண்பர்களே, பாக்ஸ் ரெட் லேபர் டாக் பார்க்குறீங்க, பாக்ஸ் ரெட் லேபர் டாக் சரிங்களா. நார்மல் டாகை விட இது கலரிங் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதனுடைய குவாலிட்டிஸையும் பாருங்கள். இன்னொன்று எல்லாமே நம்ம வித்து கேசிஐ டாக் தான். வித்து கேசிஐ டாகினுடைய பப்பீஸ் நம்ம இப்போ சப்ளை பண்ணுறோம். இது வந்து கேசிஐவாகவும் தரலாம், வித்தவுட் கேசிஐவாகவும் நமக்கு தரலாம். இன்னும் வந்து இது நம்ம கேசிஐ அப்ளை பண்ணலை. கேசிஐ வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஏர்லியராக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கேசிஐ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பப்பீஸை நம்ம உங்களுக்கு சேல் பண்ணலாம் சரியா. இன்னும் இந்த பப்பீஸுக்கு கேசிஐ அப்ளை பண்ணலை, குறிப்பாக அதை நான் சொல்லிடுறேன். பப்பி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூப்பிடுங்க. நான் வந்து நமக்கு இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சப்ளை பண்ணுறேன். முக்கியமாக என்கிட்ட வந்து பப்பீஸ் காசு அனுப்பி தந்து பப்பீஸ் வாங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. ஏதோ ஒரு மூலையில் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து என்னை நம்பி காசு போடுறீங்க. நானும் அதுக்கு கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது ரிசல்ட்டை உங்களுக்கு தந்துட்டுருக்கிறேன். உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. திருப்பியும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். பப்பீஸ் வந்து இந்த பப்பி மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பப்பீஸ் அவைலபிள் இருக்குது. முக்கியமாக டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபு, ராட்வீலர், ஃபக்கு, பீகிள், டேசவுண்ட், டால்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 வெரைட்டி டாக்ஸ் வந்து நம்ம ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். பப்பீஸும் முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக செக் பண்ணி பர்ஃபெக்டாக தான் நான் வந்து யாருக்கு வேணாலும் அனுப்பி கொடுக்குறேன். அனுப்பி கொடுக்குறதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்மக்கிட்ட வாங்கி பயன்பெற்றவங்க உங்களுடைய அவுட்புட் என்ன, நம்மக்கிட்ட இருந்து வந்து அவுட்புட் என்னன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய பேராதரவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. பப்பீஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பாக்ஸு பார்த்துருப்பீங்கள்ல, நல்ல பாக்ஸில் ஃப்ரீயாக அதை விட்டு நமக்கு இங்கே அதுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்து கரெக்டான டைம் வேரியேஷன்லேயும் கரெக்டான வந்து வெதர் வேரியேஷனை பொறுத்தும் நம்ம வந்து அந்த பப்பீஸை அனுப்பி கொடுக்குறோம். மேக்ஸிமம் வந்து ட்ராவல் நைட் டைம் தான் எல்லாருக்குமே நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இந்த ஹாட் கிளைமேட்டை வந்து தவிர்க்கிறதுக்காக ஈவினிங் 6 o'clock மேலே பப்பீஸை நம்ம அனுப்புகிறோம். மார்னிங் 6 o'clock to 7 o'clock ரிசீவ் பண்ணுற மாதிரி இங்கேருந்து சென்னை, பெங்களூர் வரைக்கும் நம்ம பப்பீஸ் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போது இந்த ரெட் பாக்ஸ் லேபர் டாக் பப்பீஸ் வந்து நமக்கு 5 பப்பீஸ் அவைலபிள் இருக்குது. இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என்னுடைய கான்டாக்டுக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 1 hourல வந்து நான் உங்களுக்கு ரிட்டன் வாட்ஸ்அப் ஆர் கால் நான் பண்ணுவேன். தேங்க்யூ.